இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் புனித வெள்ளியை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணித்துறை பொது மேலாளர் அருள்பணி இம்மானுவேல் மரியான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர் வணக்கம். வணக்கம் சார். ஃபாதர், இன்னைக்கு புனித வெள்ளி. நாம் ஆலயத்திற்கு சென்று இன்றைய திருச்சடங்கு நிகழ்வுகளில் எல்லாம் பங்கேற்றுவிட்டு ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கிறோம். இந்த புனித வெள்ளி நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது அந்த திரைச்சீலை கிழிந்தது, கல்லறைகள் திறக்கப்பட்டது, இதெல்லாம் எதை குறிக்குது ஃபாதர்? விளியத்தில் பார்த்தோம் என்றால் திரைச்சீலை கிழிந்தது, கல்லறை திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தூய திருப்பீடகம். அங்கே தான் அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் எல்லாமே அங்கே இருக்கிறது. ஸோ கடவுளை சந்திப்பதற்காக மக்களுக்கு ஒரு இடம் இருக்கும் எருசலேம் ஆலயத்தில். அடுத்த ஸ்டேஜில் குருக்கள் பலி செலுத்துகிற இடம். அதுக்கு அடுத்த இடத்துல அந்த ஹை ப்ரீஸ்ட் முதன்மையான அந்த குருக்கள் தான் உள்ளக்க போக முடியும். அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் போக முடியும். ஸோ அப்படி அந்த ஒரு இதை இங்கே திரைச்சீலை, ஆலயத்தினுடைய அந்த திரைச்சீலை தான் இது ரெண்டுக்கும், மக்களுக்கும் கடவுளுடைய பிரசனத்துக்கும் இடையில் ஒரு திரைச்சீலை அங்கே ஆல்வேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கே ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறாங்க. ஒரு இடையில் உள்ளவங்க கடவுளிடம் மக்களே பேசுவதற்கான ஒரு இடையில் உள்ள ஒருவர் மீடியேட்டர் தேவைப்படுறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு, சிலுவையிலே அவர் சிந்திய அந்த இரத்தம் அந்த திரைச்சீலையை கிழித்தது என்று சொல்கிற பொழுது இனிமே கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலே வேறு யாருமே இல்லை. யூ கேன் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நேராக போய் கடவுளோடு பேசலாம் என்ற அந்த கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இயேசுவின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறது அங்கே அது எடுத்து காட்டுது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் கூட 10வது அதிகாரம் 19-20 பார்த்தோம் என்றால் அப்போ பவுல் சொல்வார், இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை அந்த திரைச்சீலைக்கு ஒப்பிடுவார். அப்போ இயேசு கிறிஸ்து உடலின் வழியாக, அதாவது அவர் கொடுத்த அந்த தியாக பலியின் வழியாக நாம் கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் திருப்பி புனித பவுல் சொல்வார், இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரியாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். அதனால் இறப்பு அதோடு சேர்த்து இந்த குகை, அதாவது கல்லறை திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற பொழுது, கல்லறை திறக்கப்பட்டது அப்படின்னு இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா கல்லறையிலே மனிதன் முடக்கப்பட்டு அதோட வாழ்வு முடிவதல்ல, கல்லறை திறக்கப்பட்டது என்று சொல்கிற பொழுது இறப்பிற்கு பின்பும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை இயேசுவினுடைய இறப்பு சுட்டி காட்டுகிறது என்பதை உயிர்ப்பை பற்றிய சுட்டி காட்டுதலும் அங்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இயேசுவினுடைய இறப்பு என்பது ஒரு எல்லா நிலையிலும் ஒரு மாபெரும் விடுதலையை அறிவிப்பதாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் அப்படின்றத அவரே பல கட்டங்களில் தனது மறையுரைகள் வழியாக மக்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் அப்படின்றதுக்கான ஒரு முன்னறிவிப்பு மாதிரி இந்த கல்லறைகள் திறக்கப்பட்டதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது இப்போ நமக்குன்னு கொள்கைகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் எதையாவது சவால்களை சந்திக்கும் போது அந்த கொள்கைகளை விட்டு கொடுக்குறோமா? ஏன்னா தவறு செய்த பின் பேதுருவை போல தாழ்ச்சியோட மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி என்ன ஃபாதர் நினைக்கிறீங்க? நம்முடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய சுயத்தால் முழுவதுமாக கட்டப்பட்டிருந்தால் அந்த கொள்கைகள் நிலைத்து நிற்பது கஷ்டம். நம்முடைய கொள்கைகள் கடவுளோட மதிப்பீடுகளோடு நம்மளோட ஒப்பிட்டு அதனால் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கைகளாக இருந்தால் அதிலே நாம் இன்னும் அதிக நாட்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. பேதுருடைய கொள்கைகள் இயேசுவினுடைய திட்டப்படி தான் அது முனையப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவோட திட்டப்படி தானே முனையப்பட்டிருந்தது. அப்புறம் எதுக்கும் அவர் தவறுறாரு அப்படி சொன்னால், பேதுரு மனிதன். அந்த ஒரு சூழ்நிலையில் அவன் தவறிட்டான். தவறுன பேதுரு உடனடியாக அதை ரியலைஸ் பண்ணி, இல்லை, நான் என்னுடைய கொள்கைகளுக்கும் என்னுடைய பற்றுறுதிக்கும் இது ஏற்றது அல்ல, எனவே நான் மீண்டுமாக என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன் பேதுரு வரார். ஒருவேளை அந்த தவறை கண்டுகொள்ளாமல், அந்த தவறை பற்றி எந்த உணர்வுமே இல்லாமல், நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற எந்த உணர்வும் குற்ற உணர்வும் இல்லாமல் இருந்தால் அது தப்பாக மாறிடும். என்னைக்கு தப்பாக மாறிச்சோ அப்போ அவர் கொள்கையிலிருந்து விலகி போகிறார். அவர் தப்பு செய்யலை, தவறிவிட்டார், மீண்டுமாய் கடவுளும் வருகிறார். அப்போ இப்படி தவறு செஞ்சு அதை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்புகிறவர்கள் எல்லோருமே இன்னும் அதிக வீரியத்தோடு அதை செய்ய ஆரம்பிக்கிறாள். அதுதான் பேதுருடைய வாழ்க்கை பார்க்கிறது. அது மட்டுமல்ல, பேதுரு திருச்சபையினுடைய அடையாளம்.
திரு அவை கடவுளால் நிரப்பப்பட்ட திரு அவை, கடவுளால் கட்டப்பட்ட திரு அவை, தூய ஆவியால் வழிநடத்தப்பட்ட திரு அவையாக இருந்தாலும் கூட அது வந்து பேதுருவையைப் போல அங்கு இருக்கிற மனிதர்களால், அதனால் கடவுள் ஏற்படுத்தப்பட்ட தேர்ந்தெடுத்தவர்களால் சில நேரங்களில் அவர்கள் தவறக்கூடும். அதற்காக திரு அவை முழுவதும் தவறு செய்வது அல்ல. அது மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படுகிற பொழுது தவற்றிலிருந்து அதை கற்றுக்கொண்டு இன்னும் அதிக வீரியத்தோடு தன்னுடைய பணியை தொடரும் என்பதுதான் பேதுருடைய அடையாளம். ஒரு அமைப்பு, இப்போ ஒரு திரு அவை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் ஒருத்தர் தவறு செஞ்சிட்டார் அப்படின்றக்காக ஒட்டுமொத்த அமைப்பே தவறானது அப்படின்ற ஒரு மனப்போக்கு இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதே சமயத்தில் நாமும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், நாமும் ஒரு அமைப்பில் இருக்கோம். அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் தவறு செய்யும்போது நாம் சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த அமைப்பையும் குற்றம் சொல்ல முடியாது. அப்போ நாம் நமது தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு முன்னிறுத்தல், வலியுறுத்துதல் அப்படின்றது தான் இதன் மூலமாக வெளிப்படுது. சிலுவையின் அடியில் நின்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மரியாள், அவருடைய துணிச்சல் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? மரியாளுடைய துணிச்சல் வந்து அதிகமாக பேசப்படவில்லை. ஆனாலும் கூட அவருடைய துணிச்சல் வந்து நமக்கு தொடக்கத்திலேயே தெரியுது. மரியாளுடைய துணிச்சல் வந்து சிலுவையில் அடியில் மட்டுமல்ல, கபிரியேல் வானதூதர் வந்து அவள் சொல்லுகிற பொழுது, அப்போ வந்து ஆமேன் என்று ஆகட்டும் என்று அவள் சொல்லுகிற பொழுது தன்னுடைய சமூகத்தை, குடும்பத்தை, தனக்கென்ற எல்லாவற்றையும், எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு இளம் பெண்ணாக அவள் நடைபெறுகிறார். சிமியோனுடைய வார்த்தைகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட போது கூட, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் சொல்கிற பொழுது, ஒரு தாயாக ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பவள் ஒரு வாள் ஊடுருவும் சொல்கிற பொழுது எவ்வளவு பெயின் நாம் சந்திக்கப் போகிறோம் என்பதையும் அங்கு உணரக்கூடியவளாக இருக்கிறார். அப்படியாக ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து இறைத்திட்டத்திற்காக அவருடைய தாயை மற்றவரிடமிருந்து பிரித்து காட்டுகிற பொழுதும், அவருடைய துன்பங்கள் அவரை பற்றி மற்றவர்கள் பேசுகிற பொழுதும், எல்லா நிலையிலும் என் மகன் கடவுளுடைய இறைத்திட்டம், இறை ஆற்றல் என்பதை முழுவதுமாக உணர்ந்தவளாக உடன் பயணிக்கிறார். அந்த உடன் பயணிப்பு திடீர்னு சிலுவையிலிருந்து அடியிலிருந்து வரல. இது வந்து தொடக்கத்திலிருந்து அந்த பெண்ணிடம் உள்ளது, ஒரு தாயிடம் உள்ளது. எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கான போவாங்க, தன்னுடைய உயிரை இழப்பதற்கு தைரியமாக இருக்குது. அது வந்து ஒரு பெண்ணினுடைய குணம், ஒரு தாயினுடைய அவர் உடலோடு அவருடைய சைக்கோட உள்ள ஒரு குணம். தாய் வந்து எதனால் செய்வாங்க? தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, வாழ்விற்காக. அதனால் சிலுவையின் அடியில் நின்றனால என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மகனோடு கடைசி வரை பயணிப்பேன் என்று சொன்னது தான் அவளுடைய தைரியம். இதில் அன்னை மரியாள் மட்டுமல்ல, பெண்கள், ஒரு பெண் சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். சிலுவை அடியிலே அவர் போகிற இடம்லாம் சொல்ந்தார்கள். ஆண் சீடர்களோ இல்லை பெரிய மக்கள் கூட்டமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, அதிகமாக சொன்னது பெண் சீடர்கள். பெண்கள் வந்து அவளை பின்தொடர்ந்தார்கள். அப்போ என்ன ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், பெண்கள் இயல்பிலேயே அவர்கள் தைரியமானவர்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தையையும் தலைமுறையையும் பாதுகாப்பதற்காக அவர்கள் எந்த நிலைக்கும் போவார்கள், உயிர் தியாகம் கொடுக்கும் நிலைக்கு போவார்கள். மரியாள் ஒருபடி மேலாக, ஏனென்றால் அவர் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதை உள்ளத்தில் சிந்தித்து அதை முழுவதுமாக நம்பி இருந்ததால் அவள் அதையும் தாண்டி எல்லாவற்றையும் கடந்த ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக எல்லா நிலையிலும் பயணித்திருக்கிறார். எனவே அவருடைய தைரியம் எல்லா பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மானிடத்திற்குமே ஒரு எடுத்துக்காட்டு. இந்த புனித வெள்ளி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? புனித வெள்ளி அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்திற்கு வரும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே கடைசியாக சொல்கிறது வந்து, ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே டு நாட் நோ வாட் தே ஆர் டூயிங். கடவுளே இவர்களை மன்னியும், ஏனென்றால் இவள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லவ் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கிறது. யார் எழுதினார்னா மார்ட்டின் லூதர் கிங் அவர் எழுதின கட்டுரை. அவர் அந்த கட்டுரையில் இந்த ஒரு இயேசுனுடைய அந்த இறப்பு, சிலுவையில் இருந்த இறப்பு, அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வைத்து அந்த கட்டுரையை அவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு செல்வார். அவர் அதிகமாக அமெரிக்காவிலே கருப்பின மக்களுக்காக அவர் போராடிய பொழுது அவரிடம் இருந்தது, இட்ஸ் நாட் அ ரிவெஞ்ச், இட்ஸ் அ ரெஸ்டரேஷன். ஒரு மானிடம் இழந்த மானிடத்தை மீண்டுமாய் கொண்டு வருவது தான். அதற்காக ஒருத்தரை பழி வாங்கியதை கொண்டு வருவதல்ல அப்படின்னு சொல்கிறத வந்து தான் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்காக எப்படி இயேசுவும் அன்பிற்காக தன்னை தியாகம் செய்தாரோ அப்படி தான் அவர் செய்தார். அதில் மிக அழகாக ஒன்று சொல்வார்கள். அவங்க வந்து இஸ் அ மாரல் பிளைன்னஸ் அப்படி சொல்லுவாங்க.
அவன் வந்து கொண்டது தெரியும், கொல்றான் தெரியும், ஆனால் இது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறதே அவனுடைய கண் மறைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார். அவங்களுக்கு தெரியலை யாரை கொல்றோம் என்ன பண்ணுறோமோ அவங்களுக்கே தெரிய மாட்டுக்கு ஆண்டவரே, அதனால் அவங்கள மன்னியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். இவங்க வந்து வெள்ளை இனத்து மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்து தெரியலை, நானும் மனுஷன் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணும் தெரியலை, இதனால் வந்து அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த டீசா பாலசிங்கம் சொல்லிட்டு ஒரு இறையாளர் இருக்கிறார். அவர் சொல்வார், இந்த லிபரேஷன், அதாவது மானிட விடுதலை என்பது விளிம்பில் உள்ளவங்களை வந்து மையத்துக்கு கொண்டு வர்றது தான், சரிங்களா? அதே நேரத்தில் விளிம்பில் உள்ளவங்க மையத்தில் வர்றதுக்காக மையத்தில் உள்ளவங்கள விளிம்புக்கு தள்ளுறது கிடையாது. மையத்தில் உள்ளவங்க மையத்திலே வச்சுக்கிட்டு விளிம்பில் உள்ளவங்கள உள்ளே கொண்டு வர்றது தான் முழுமையான விடுதலை அப்படி சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் கொண்டு வந்தார். யாரையும் ஒதுக்கவில்லை, யாரையும் தனிப்பட்ட விதத்திலே அவனை தள்ளிவிடலை, எல்லாரையும் ஒன்றா வச்சு எல்லாரும் கடவுளுடைய அன்பை உணர வேண்டும் என்பதற்காக தான் சொன்னான். அப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம உட்கார்ந்துருக்குறோம், வீட்டுக்கு போயிட்டு வந்து இயேசுவினுடைய இறந்த பின்பு அதெல்லாம் யோசிச்சுட்ருக்குறோம். நார்மலாக ஒரு மனுஷனை நம்ம வீட்டில் உள்ளவங்கள கொண்டுட்டா என்ன செய்யும்? பழிவாங்கிற எண்ணம், வெறுப்பு, அவங்க மேலே கோபம் வரும். இந்த மனிதன் ஆப்போசிட், இன்னொரு அவர் யதார்த்தமாக மற்றொரு விஷயத்தை சொல்கிறார், இல்லை அது கிடையாது, நீ மன்னி. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடியவன் ஒரு சூழ்நிலையினால், அவனுடைய குணநலங்களால், அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம், அவன்கிட்ட உட்கார்ந்து பேசி உன்னுடைய மீண்டுமாக அவர்களோடு உறவை ரெக்கன்சிலியேஷன் பண்ணிக்கிறங்க, உறவை வந்து ரெஸ்டரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை கொடுக்குறாரு. அப்போ வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, குட் நைட் டாக் பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்யணும்? நாளைக்கு வந்து அந்த சைலன்ஸில் அந்த அமைதியான நாளை கொண்டாடுகிற பொழுது நம்ம யாரோட நம்முடைய வாழ்வை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, யாருடைய ரெஸ்டரேஷன் நமக்கு தேவை, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கலாம், உறவினர்களோடு இருக்கலாம், அவங்களோட அந்த ரெஸ்டரேஷனை கொண்டு வந்து நான் என்னை எப்படி தயாரிப்பது என்பதை சொல்கிறது தான் புனித வெள்ளியை அர்த்தமுள்ள விதமாக கொண்டாடுவதாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொன்னீங்க, அதாவது மன்னிப்பு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி இந்த உலகம் முழுக்க வன்முறை தான் நிறைந்திருக்கிறது, சமூக ஊடகங்களில் வன்மம் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பழிக்கு பழி வாங்காமல் மன்னிப்பை ஒரு ஆயுதமாக நம்மால் கையாள முடியுமா? கையாள முடியும் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு சமூக ஊடகத்திலேயோ மற்ற இடங்களில் வந்து இது நடக்குது அப்படின்னா வந்து நான் போய் நின்று அங்கே வந்து அதை வந்து இப்போ சரி பண்ணுற ஒரு நிலையிலிருந்து உலகம் மாறிவிட்டது. முன்னாடி வந்து இது நடந்துச்சுன்னா ஒரு போராட்டம், எழுச்சி வரும், எல்லாம் போகும். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சமூக ஊடகத்தில் வந்து இது தப்பு, அதுக்கு ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க, அது ஒரு டேக் போடுறாங்க, அதுக்கு ஒரு ஹேஷ்டாக் போட்டு அப்படி அதுதான் பண்ணுறாங்க ஒழிஞ்சு நேரடியாகவோ இல்லை ஒரு குழுக்களாக இணைந்தோ அது போராடுகிற எல்லா குணங்களும் மாறிவிட்ட சூழ்நிலையில் அப்போ நம்ம வந்து ஐயோ இப்படி வருது இப்படி தான் வருதுன்னு சொல்கிறத விட அதுக்கு ஆப்போசிட்டாக உண்மையை கூடக்கூடியதாக, மன்னிப்பை நிகழ்த்தக்கூடியதாக, ஒரு சமூகத்தில் வந்து அமைதியும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செய்திகளை வந்து நம்ம பரப்புறதன் மூலமாக மீண்டும் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய இது. சிலுவையில் இயேசு உயிர் விட்டது வந்து ஒரு ஆகச்சிறந்த மிகப்பெரிய தியாகம். நமது மீட்பிற்காக அவர் தனது உயிரை கொடுத்து இந்த தியாகத்தை செய்தார். அதே மாதிரி சமூகத்தின் நன்மைக்காக நம்முடைய வசதிகளையோ நேரத்தையோ கொஞ்சமாவது நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஃபாதர்? இருக்கணும் சார். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதுக்கு தான் இந்த புனித வெள்ளி வந்து இருக்கிறது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளை தாண்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற செயல். அவர் அவராக இல்லை, பிறருக்காக அவர் முழுவதுமாக கொடுத்தார். குடும்பத்தில் நான் வீட்டுக்கு போகும்போது குடும்பத்தில் பார்க்குற பொழுது அவருடைய பொறுப்பு, குடும்பத்தை பிள்ளைகளை வளர்க்குவதற்கான அவருடைய உழைப்பு, தொழிலை முன்னேற்றுவதற்கான உழைப்பு, அவருடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற பொழுது மாறி ஒருத்தவங்க மற்றவங்களை விட்டு கொடுத்து அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக இறுக்கமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒவ்வொருவருடைய அந்த தியாகங்கள் எல்லாம் பார்க்குற பொழுது நம்மளை விட என்னுடைய அழைப்பை விட அவர் இன்னும் திறம்படவே கடவுளுக்கு ஏற்றவாறு செய்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார்கள், தயாராகத்தான் இருக்கிறார்கள்.
ஆனால் குருத்துவத்தில் வருகிற பொழுது இன்னும் ஒரு படி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்கிறோமா செய்யலையா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இது. ஆனால் குடும்பத்தை விட குடும்பத்திலே இவ்வளவு செய்ய முடிகிறது என்றால் ஒரு குருத்துவத்திலே இந்த அழைப்பிலே இன்னும் அதிகமாக செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து கடவுள் கொடுத்துருக்கிறார். அதில் வந்து என்னுடைய தார்மீகம், என்னுடைய சுயம், என்னுடைய சுயமரியாதை, இப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து நான் எனக்குள்ளே போட்டுக்கொள்ளாமல் என்னை முழுவதுமாக கொடுப்பதற்கு நான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் சார். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த நம்முடைய வசதிகள் நேரத்தை வந்து தியாகம் செய்யும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு சமுதாயத்துக்கான திரு அவைக்கான ஒரு தியாகமாக மாறும். அதே போல் அதில் வந்து இல்லறம் துறவரம் இருவருடைய பங்களிப்புமே இருக்கும். நிச்சயமாக நம்முடைய திரு அவையின் வளர்ச்சிக்கு, நமது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாக அமையும். இந்த புனித வெள்ளி நாளிலே இங்கு அரங்குக்கு வந்து உங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். நாளைய திருப்பலி வாசகங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 57 முதல் 66 முடிய. மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்துவும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டார். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெரும் கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்தபொழுது 3 நாட்களுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3ஆம் நாள் வரை கல்லறையை
கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவனுடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்று விட்டு அவர் இறந்தோரிடமிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். புனித சனிக்கிழமை. புனித சனிக்கிழமை
ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிடுகின்றது. இந்த புனிதமான நாளில் ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து ஜெபிப்பதற்கு திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு உயிர்விட்டதன் அடையாளமாக தூயகத்தில் அமைந்திருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் மற்ற புனிதர்களின் சுரூபங்களும் துணிகளினால் மூடப்பட்டு மறைக்கப்படுகின்றது. புனித வெள்ளிக்கிழமை வழிபாடு நிறைவு பெற்ற நேரம் முதல் பாஸ்கா திருவழிபாடு தொடக்கம் வரை இந்த புனித தினத்தில் திருவழிபாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த உன்னதமான நாளில் இறக்கும் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் திருமுழுக்கு, பாவ மன்னிப்பு, நோயில் பூசுதல், நற்கருணை வழங்குதல் போன்ற அருள் அடையாளங்கள் வழங்குவதற்கு திருச்சபை அனுமதி அளிக்கின்றது. கீழை திருச்சபையில் ஆண்டவரின் திருவுடல் கல்லறையில் வைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இயேசு பாதாளத்தில் இறங்கி அங்கிருந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை வழங்கிய நிகழ்வானது நினைவு கூறப்பட்டு ஜெபிக்கப்படுகின்றது. புனித சனிக்கிழமையினை சிறப்பிக்கின்ற நாம் நமது மீட்பிற்காக ஆண்டவர் பாடுபட்டு உயிர் துறந்ததினை நினைவு கூர்ந்து அவரது திருப்பாடுகளை தியானித்து ஜெபிப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளெல்லாம் எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நாம் முதியவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ முதியவர்கள், வயதான பெற்றோர்கள், இதோ இவர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். இந்த வயதான நாட்களிலே அவருடைய தனிமையை நீர் போக்கி, ஆண்டவரே, அவர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அன்பை, ஆற்றலை, வல்லமையை, தியாகமான சிந்தனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். குறிப்பாக இவர்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் எண்ணி பார்த்து இந்த முதியவர்களை ஆறுதலோடும் அன்போடும் பார்க்கக்கூடிய, பழகக்கூடிய, அவர்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல மனதை இளையோராகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இந்த முதுமையினால் அவர்கள் படுகின்ற அனைத்து வேதனைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், தனிமையிலிருந்தும் அவர்களை நீர் காப்பாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, மன தைரியத்தை கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்தும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகளாகி இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய புனித வெள்ளி நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணித்துறை பொது மேலாளர் அருள்பணி இம்மானுவேல் மரியான் அவர்கள் நம்மோடு இணைந்து புனித வெள்ளி சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம்
இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி